மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ரிஷபம், இதுவரைக்கும் 2ஆம் இடத்திலிருந்து பணத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 3ல் குரு வந்தால் நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்களே. ஏற்கனவே குரு உங்களுக்கு நல்ல கிரகமே இல்லையே. அட்டமாதிபதி இப்போது அட்டமத்திற்கு 8ல் மறைந்து, 8ஆம் அதிபதி 8க்கு 8ல் மறைந்து 3ஆம் இடத்துல உச்சனாக வருகிறது. மிதனராசிக்காரர்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். 2ஆம் இடம் பொருளாதார வலிமையை குறிக்கிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் வலிமையாக வந்து உட்கார்றார். வாக்கு பலிதம் ஏற்பட போகுது. மிகப்பெரிய கடகராசிக்காரர்களுக்கு விரயம் நிற்கப் போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருந்து வந்தவர் இப்போ விரயஸ்தானத்திற்கு வருகிறார். குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள் ஒரு மாதிரி அஷ்டமச்சனி அமைப்பில் ஆதிக்கத்தில் இருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து வந்தவர் லாப குரு அப்படின்ற மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் அதிபதி உச்சனாகி 11ஆம் இடத்தில் இருக்கிறதுன்றது. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி வரப்போகிறது. சனி பயிற்சினாலே சகல அப்படியே நடுங்கும், எல்லா சர்வ அங்கமும் நடுங்கும்னுவாங்க. ஏன்னா சனினாலே ஏதாவது ஒரு கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். குருப்பெயர்ச்சினா ஒரு ஆனந்த இனிய இன்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நல்லவர் வராருன்னா நம்ம வீட்டை கிட்ட கழுவி தொடச்சி கிடச்சி வைப்போம். ஏதாவது மாமா வராரு, எப்போவுமே வரும்போது எதனா வாங்கிட்டு வருவார், அப்படி இப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதே நேரத்தில் கண்டிப்பானவர், நம்மளை எப்போவுமே பிடிக்காதவர், எதிரி ஒருத்தர் வராருன்னு சொன்னால் எதிர்பார்ப்போடு இருப்போமா. வந்தால் மனுஷன் எப்படா கிளம்பி போவார்னு இருப்போம் இல்லையா. இதுதான் சனிப்பெயர்ச்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம். சனிப்பெயர்ச்சி ஒரு மாதிரியான கெடுதல்களை தந்துவிடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, குருப்பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷமாக அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்பமாக எதிர்நோக்கக்கூடியது தாங்க அந்த குருப்பெயர்ச்சி. மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 3 சாதகமற்ற இடம்தான், 4 அப்படி ஒன்றும் பெருசாக கொடுக்கக்கூடிய இடங்கள் தான். பெருசாக அதாவது சாதகம் இல்லாத ஒரு தன்மைகள் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேந்திர பலத்தில் தான் இருக்கிறாரு, உச்சத்தை அடைகிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி உச்சத்தை அடைகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவிற்கு பார்வை பலன் தான் ரொம்ப அதிகம். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது என்பது தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ என்ன நடக்கும்? மேஷராசிக்காரர்களுக்கு வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும், பதவி உயர்வு, பட்டம், இது போன்ற அமைப்புகள். மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே பெரிய நல்ல மாற்றங்கள். எங்கே படிக்கணும்னு நினச்சிங்களோ, எந்த காலேஜில் படிக்கணும், எந்த அமைப்புகள் நமக்கு தேடி வரணும்னு நினச்சிங்களோ, ஒரு கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான உங்கள் விரும்பிய படிப்பு, விரும்பிய பள்ளி கல்லூரி போன்ற அமைப்புகளில் இந்த ஜூன் மாதத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக கண்டிப்பாக நடக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டுங்க. இது வரைக்கும் சும்மா நடந்துக்கிட்டு இருந்த வியாபாரம் இனிமேல் ஓடக்கூடிய அமைப்புகளில் நிச்சயமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள், லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, கிளைகள் திறக்கக்கூடிய தன்மை, உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் போன்றவர்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்டா வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை போக தொழில் நல்லா நடக்குதுன்ற ஒரு பெருமிதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மிக முக்கியமாக 4ஆம் இடத்துல இருக்கிறனால வீடு வாங்குறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆசையெல்லாம் இருக்குது. மாதமான 20,000 கட்டணும், 30,000 கட்டணும், 50,000 கட்டணும், 1,00,000 கட்டணும்னு சொல்கிறாங்களே. இது நிரந்தர வருமானமாக இருக்குமா? எப்படி நம்பி 10 வருஷமாவது ஹவுசிங் லோன் போடணும், 5 வருஷமாவது ஹவுசிங் லோன் போடணும். அப்போ எதை நம்பி அந்த ஹவுசிங் லோன் போடுறது, கடனை வாங்குறது நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கடன் வாங்கினாலும் ஒரு நல்ல சொத்து சேர்க்கை தேவை. சொத்து சேர்க்கை நமக்கு இருக்கும் என்கின்ற அமைப்புகள், வீடு வாகன சேர்க்கைகள், அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கவலையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக சுக அமைப்புகள், உடம்புக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரியான சுகம், கல்யாணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவில் வேலை சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆறுதலான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. தெய்வீக எண்ணங்கள் அதிகமாகக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருக்கக்கூடிய இவரை சனி பகவானை இவர் 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற காரணத்தினால் பயணங்கள் முழுக்க ஆன்மீக பயணங்களாக இந்த வருஷமே நீங்கள் கண்டிப்பாக கங்கா யாத்திரா, புனித யாத்திரா, காசி கயா போகிறது, 108 திவ்ய தரிசனம், இந்த மாதிரியான விருப்பமுள்ள புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் என மேஷராசிக்காரர்கள், ஆண் பெண், குறிப்பாக சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த வேலையில் ஏற்பட்ட மன அழுத்தம், கணவனால் குழந்தைகளால் ஏற்பட்டிருந்த மன அழுத்தம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பாப்பாவுக்கு, பெண்ணுக்கு, பையனுக்கு, அப்படி இப்படின்னு இருந்த அத்தனை மன அழுத்தங்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் விடியல்கள், வேதனையிலிருந்து விலகல்கள் தரக்கூடிய அமைப்பில் சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய, வருமானத்தை உயர்வாக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி. ரிஷபம், இதுவரைக்கும் 2ஆம் இடத்திலிருந்து பணத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 3ல் குரு வந்தால் நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்களே.
ஏற்கனவே குரு உங்களுக்கு நல்ல கிரகமே இல்லையே. அட்டமாதிபதி இப்போது அட்டமத்திற்கு 8ல் மறைந்து, 8ஆம் அதிபதி 8க்கு 8ல் மறைந்து 3ஆம் இடத்துல உச்சனாக வருகிறார். அது மிகப்பெரிய யோகம். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படி இப்படின்னு பழமொழிகள் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரியான நிலைமையை வச்சு தான் சொல்கிறது. இன்னொன்று பாக்கியத்தை பார்க்க போகிறார். 9, 11 பார்க்க போவது, 7ஆம் இடத்தை பார்க்க போவது என்பது இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்காத ஒரு நிலைமையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஆனால் அப்படி ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை. மனைவிக்கும் எனக்கும் கொஞ்சம் ஆகாத அமைப்புகள். கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம், இங்கே போயிருக்கிறோம், மனைவிக்கு வச்சுட்டு போயிருக்கிறாங்க, கணவன் சரியாக இல்லை. இந்த மாதிரியான மன வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நெருடல்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே, கோர்ட்டு கேஸு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. பாக்கியங்கள் கிடைக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குது. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திரும்ப ஊருக்கு வந்துடலாம். உழைத்தது போதும், சம்பாதித்தது போதும், ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம், வீடு கட்டியாச்சு, ஒரு 10 ஏக்கரா வாங்கி போட்டியாச்சு, காடு வாங்கி போட்டிருக்கு, மாதம் 1 2 ஏதோ ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பிற்கு செட்டில் ஆகிட்டேன், இனிமேல் எனக்கு என்னப்பா ராஜான்ற மாதிரியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த ரிட்டையர்டு வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 11ஆம் இடத்துல சனி, அவருக்கு உச்சகுரு பார்வை. 11ஆம் இடத்து சனிக்கு வீடு கொடுத்தவர் உச்சனாக இருக்கிறார். இந்த மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கும் வயதிற்கேற்றார் போல் அப்படின்னு அர்த்தம். காதலில் வெற்றி கிடைக்கும். கீழே இருந்தே வருவோமே, 10th வந்து நல்ல மார்க் எடுப்பீங்க, +2லேயும் ஒரு அளவுக்கு நல்ல மார்க்கெல்லாம் வரும், காலேஜில் படிக்க முடியும். எல்லாத்துக்கும் முக்கியம் இந்த வயசில் படிப்பு தான் அப்படிங்கிறது இருக்கும். படிப்புக்கு அடுத்தது என்ன? முதல்ல லவ் தான், அப்புறம் தான் வேலைக்கலாம். இப்போ அந்த காலத்தில் நாங்களும் அப்படி தான் இருந்தோம், நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க, அதுதான் உண்மை. எங்கள் காலத்தில் அப்படி இருந்ததுன்னா நான் அந்த இளைஞர்களுக்கு சொல்ல மாட்டேன். எல்லா காலமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கிறது என்பது தான் உண்மை. ஒரு காதல் கிடைக்கும், நல்ல காதல் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். ஏற்கனவே இருந்து வந்த தொழில் இனிமேல் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு. 9ஆம் பாவகம் வளர்த்துருக்கிறதுனால வீட்டுக்கு 4 பொருள் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். இது வரைக்குமே கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, சித்தப்பா கையெழுத்து போட மாட்டேன்றாரு, சித்தி கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, அத்தை சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பெரியவங்க எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை இழுத்தடிக்கிறாங்க, பங்காளி சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சுமூகமான தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. திருமணம் கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு முயற்சிகள் பலிக்கும். நண்பர்கள் 4 பேரோட சேர்ந்து விளையாட்டுத்தனமாக சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, அந்த தொழில் மூலமாக முன்னேற்றங்கள் என ரிஷபராசிக்கு 80% முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. மிதன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். 2ஆம் இடம் பொருளாதார வலிமையை குறிக்கிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் வலிமையாக வந்து உட்கார்றார். வாக்கு பலிதம் ஏற்பட போகுது. மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம். வேலை பார்க்குறீங்களா, சம்பளம் கூட போகுது. தொழில் பார்க்குறீங்களா, வருமானம் டபுளாக போகுது. வியாபாரம் பார்க்குறீங்களா, 2வது கடை வைக்க போகிறீங்க, அல்லது இன்னொரு புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லைனா ஒரு டீலர்ஷிப் ஆரம்பிக்க போகிறீங்க. டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி காசு பணம் கிடச்சி தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பு. ஐயா நான் இதெல்லாம் பண்ணலை, விவசாயம் பார்க்குறேன், விவசாயம் கை கொடுக்கும். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு உழவு தொழில். எவ்வளவோ தங்கம் பாருங்க, 1000 ரூபாய், எனக்கு தெரிஞ்சு 5000 ரூபாய்க்கு விற்ற தங்கம் இன்றைக்கு 1.25 லட்சமோ 1.5 லட்சமோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிலோ 2 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்றைக்கு 50 ரூபாயா, வெறும் 25 மடங்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய சிறு வயதில் கிலோ அரிசி 2 ரூபாய், இன்றைக்கி ஏதோ 50 ரூபாயா அந்த அரிசி விற்கிது. அந்த மாதிரி உழவு தொழில் பெரிய அளவில் லாபத்தை கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த குறுப்பெயர்ச்சியிலிருந்து உழவனுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குன்ற மாதிரியாக விவசாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க. தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படும். எல்லாருக்குமே அவங்கவுங்க பிறந்த ஜாதகம், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் பிறந்த ஜாதகத்தில் எத்தகைய அமைப்புகளில் எந்த காரகத்துவம் ஆதிபத்தியங்களில் தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல் ஒருவருக்கு திருமணம், ஒருவருக்கு புத்திரபாக்கியம், ஒருவருக்கு வேலை கிடைப்பது, ஒருவருக்கு தொழில் முன்னேற்றம் இருப்பது, ஆக மொத்தத்தில் சந்தோஷம் இருக்குங்க. சந்தோஷம் இருக்கும். அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல எது உங்களுக்கு தேவையோ அதை அப்படியே நிறைவாக செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தோஷங்கள் இப்போது மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. பெரியவர்களுக்கு சொல் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6, 8, 10 பார்ப்பார். 6ஆம் இடம் கடன்கள் வரக்கூடிய அமைப்பு. தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க, அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும். அதான் ரொம்ப பெருசு. கடன் வாங்கலாம், தப்பு இல்லை. கடனை வச்சு தொழிலை ஆரம்பித்து டபுள் பங்கு ட்ரிபிள் பங்கு லாபம் வந்துருச்சுன்னு வைங்க, வட்டியோடு சேர்த்து கடனை அடைச்சிட்டு அப்புறம் நம்ம முதலாளியாக ராஜாவாக இருக்கலாம்ல. அந்த மாதிரியான அமைப்புகள் இருந்த 2ஆம் இடத்துல குரு வரும்போது
நல்ல கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள், அல்லது ஏற்கனவே வராது, இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது, போய் மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரி கைவிடப்பட்ட பணங்கள் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு கை கொடுக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். அப்பா அம்மா சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்ப அதிர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு. அப்பா ஒத்துக்கவே மாட்டார், அம்மா ஒத்துக்கவே மாட்டார்னு சொன்னவங்களுக்கு திடீர்னு அவங்க ஏதோ ஒரு வகையில் மனமாற்றம் அடையக்கூடிய, உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய தன்மைகள் எல்லாத்துலேயும் இருக்குது. பிஹெச்டி படிக்கிறவங்க நல்லா படிக்கலாம், வெளிநாட்டில் போய் மேற்படிப்பு படிக்க முடியும், வெளிநாட்டில் போய் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு உயர்நிலை அமைப்பு. பொதுவாக மிதன ராசிக்காரங்க நல்ல புத்திசாலிகளாக இருப்பீங்க. மிதன ராசிக்கு புதனும் வலுத்துட்டா ஜோசியம் வேறு நல்லா வரும். ஆக மிதன ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த குரு பெயர்ச்சி. கடகம், கடகராசிக்காரர்களுக்கு விரயம் நிற்கப் போகிறது, செலவுகள் நிற்கப் போகின்றன. துர்ச்செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய அசுப செலவுகள். அம்மாவை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், அப்பாவை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன், எனக்கே இப்படி ஆகிப்போச்சு, பொண்டாட்டிக்கு இப்படி ஆகிப்போச்சு, புருஷனுக்கு இப்படி ஆகிப்போச்சு, பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சு. போன வருஷம் முழுக்க எனக்கு செலவு 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 செலவு, ஒன்றும் வேலைக்கு ஆகாத செலவு. 4 காசு சம்பாரித்த மாதிரி தான் இருக்குது, கையை பிடிச்சி விரித்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது, பீரோலையும் ஒன்றும் கிடையாது, பாக்கெட்லேயும் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியாக வெட்டி செலவு, வெட்டி பயணம் போன்றவைகளை போன வருடம் முழுக்க கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ராசிக்கே வந்திருக்கிறார். ஐயா, ஜென்மகுரு அவர் வனத்துக்கு போயிட்டார், இவர் காட்டுக்கு போயிட்டார், வாலி அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டார்னு பாடல்கள்லாம் இருக்கே. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் பாக்கியாதிபதி உச்சனாகி உங்களுடைய ராசியிலே இருந்து பாக்கியத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. குருவின் பார்வைக்கு தான் பெரிய பலன். 5, 7, 9 பார்க்கிறார். அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறார். இதே கடகராசிக்கு குருவின் பலன் ஒரு மாதிரியாக இருக்கும். இடபராசி என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபராசிக்கு ஒரு பலனாக இருக்கும். உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி என்பதால் இங்கே கடகத்திற்கு லக்ன ராசியில் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அருமையான நல்ல அமைப்பை கொடுப்பாருங்க. நல்ல அமைப்போல கொடுப்பாரு. சொல்லிக் கொடுக்கக்கூடிய வங்கி தொழில் சொல்லிக் கொடுக்கறது, டீச்சிங்கு, அதை நம்முடைய புனித ஆகமங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, நம்ம புனித கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பெரிய உன்னதமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதிருந்தே அந்த குரு பேசிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. கௌரவம் கிடைக்குங்க. பெரிய அளவில் மனசில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும், கௌரவம் கிடைக்கும். கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு டவுட்டில் இருந்தவங்க, ஃபஸ்ட்டு மேரேஜ்லாம் ஆயிடுச்சுங்க, ஒரு மாதிரி கசம்சா ஆகிப்போச்சு, டிவோர்ஸ் அப்ளை பண்ணி இப்போ தான் கையில் கிடச்சிருக்கு, 2வது மேரேஜ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதுங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருப்பவர்களுக்கு நல்ல நிம்மதியான 2வது மன வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. கோச்சிக்கிட்டு போன கணவனோ மனைவியோ சாந்தம் அடைந்து வீட்டிற்கு திரும்பி வரக்கூடிய தன்மை, அல்லது புருஷன் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம அப்படி கிடந்து இப்படி கிடந்து வேலை வெட்டிக்காக 2 பேரும் வேலைக்கு போய் பிள்ளையை கவனிக்க முடியாமல் கிடக்குதுங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே குடும்பம் ஒரே இடத்தில் ஒருங்கிணையக்கூடிய நல்ல வாய்ப்புகள், நல்ல அமைப்புகள், மனசு சந்தோஷமாக இருக்கிறது, உடம்பு சந்தோஷமாக இருக்கிறது, கணவன் மனைவி இணக்கமாக இருக்கிறது, காதல் உறவுகள் ஓரளவுக்கு கலக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே விட்டுப்போன காதல். அஷ்டமச்சனி நடக்கும்போது எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது, காதலாவது கத்திரிக்காயாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு புரண்டு அழுதிங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே புதிய காதல், நம்பிக்கையூட்டும் காதல், கல்யாணத்தில் முடியக்கூடிய காதல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வரப்போகிறது. ஆணுக்கு பெண்ணை பற்றிய நம்பிக்கை, பெண்ணுக்கு ஆணை பற்றிய நம்பிக்கை என ஓரளவிற்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தாங்க இந்த குரு பயிற்சி இருக்கும். பாக்கியாதிபதி உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் வயதிற்கேற்ற பாக்கியங்கள் கிடைக்கும். புத்திரபாக்கியம் கிடைக்கும். புத்திரபாக்கியம் தாண்டி வேறு என்னென்ன வயதிற்கேற்ற வகையில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் தரக்கூடிய குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருந்து வந்தவர் இப்போ விரயஸ்தானத்திற்கு வருகிறார். குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள் ஒரு மாதிரி அஷ்டமச்சனி அமைப்பில் ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. போன ஒரு வருஷம் ஃபுல்லாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இல்லை. இப்போ இந்த 2வது வருஷம் பூர நட்சத்திரக்காரர்களை ஒரு மனக்கலக்கத்திலேயே வச்சுருக்கக்கூடிய அமைப்புகளை, நெகட்டிவான அமைப்புகளை செய்வார். ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், கோச்சார வேதை என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருப்பதால் மற்ற அட்டமத்த சனியை சந்தித்தவர்களைப் போல மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் இந்த மிகப்பெரியதை மட்டும் கட் பண்ணிவிட்டு கெடுதல்கள் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இதுதாங்க உண்மையான பலன். ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு அளவு இருக்குதுங்க. தாங்க முடியாத கஷ்டம், ஏதோ லேசாக வந்துட்டு போயிடுச்சு ஒரு கஷ்டம். இந்த மாதிரியான அமைப்பில் தாங்க முடியாத கஷ்டங்கள் எதுவும் இல்லாத கொஞ்சம் தாங்கக்கூடிய அளவிற்கு எதையும் சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போது இந்த குரு பயிற்சியின் விளைவாக வருங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும், எதிரிகள் அதிகமாவாங்க. அதான் உண்மை.
12ஆம் இடத்துல மறைகிறாரு. வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போது விரயத்திற்கு வருகிறார். அதிகமான அலைச்சல். எப்போ பாரு கையில் இருக்கிற சாப்பாட்டை கூட எடுத்து சாப்பிட முடியல. மனைவி கணவன் பாசமாக கட்டி கொடுத்துருக்குறாங்க, அதை கூட எடுத்துகிட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு எங்கே வச்சு சாப்பிட்றது? மரத்தடியில் இல்லை போய்கிட்டு இருக்கிற பஸ்ஸில் ட்ரெயினில் 4 பேருக்கு மத்தியிலே சாப்பிட முடியும்? எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நிழல் கிடைக்கணும்ல. அந்த மாதிரி நிழல் கிடைக்காம வெட்டி அலைச்சல்களாக அப்படியே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள். 6ஆம் இடத்தை இப்போது அட்டமத்து சனி 8ஆம் இடத்தில் இருக்க 12இல் குரு இருக்கும்போது 6ஆம் இடத்துல எதிரியோட கை உயரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிம்மராசிக்காரர்கள் இதில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெள்ளந்தி மாதிரி யாரையும் நம்பிடாதீங்க. சொந்தக்காரராக இருந்தாலும் நம்பக்கூடாது. சொக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொந்தக்காரர் தான், நம்ம நண்பர் தான், என் ரத்தம் தான், என் மாமன் தான், என் மச்சான் தான், இந்த கதையே இருக்கக்கூடாது. இரத்த உறவுகளை கூட நம்பாதீங்கன்னு சொல்லுவேன். நம்பக்கூடிய உறவுகள்னால் 2 உறவு தாங்க. புருஷன் பொண்டாட்டி உறவு, அடுத்து புள்ள உறவு. இதை தவிர்த்து இவங்க தான் ஒரே குடும்பம் இல்லையா? என் மனைவியை நம்புகிறேன் பரவாயில்ல, என் கணவரை நம்புகிறேன் பரவாயில்ல, நான் பெத்த பிள்ளைங்களை நம்புகிறேன் பரவாயில்ல. இந்த 3ஐ தவிர வேறு யாரையுமே சிம்மராசிக்காரர்கள் இந்த 1 வருஷத்துக்கு நம்பவே கூடாது. குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் நம்பவே கூடாதுங்க. அந்த அளவிற்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் டக்குன்னு ஒரு செட்பேக்கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஆனால் எல்லா நிலைமைகள்லையும் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறது. அதனால் விரயங்கள் இருந்தாலும் கூட, செலவுகள் இருந்தாலும் கூட, வேலை தொழில் போன்ற அமைப்புகள் சற்று சரிவுகளை கொடுத்தாலும் கூட, அலைச்சலுக்கேற்ற பணவரவுகள் இல்லை என்றாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மக நட்சத்திரக்காரர்களுக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. போன வருஷம் பட்ட கஷ்டத்துலேருந்து அப்படியே ரிலீஃப் ஆகி வெளியே வருவீங்க. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்க தயவுசெய்து வேலையை விட்டுற வேண்டாம். இன்னொரு வார்த்தை அஷ்டமச்சனி நேரத்தில் டக்குன்னு சொல்லுவேன், வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னுவேன். அந்த அளவிற்கு வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் தடாலடியாக எதுவும் முடிவெடுக்காமல் எதிலும் யோசித்து நிதானமாக 12ஆம் இடத்து குரு 8ஆம் இடத்தில் சனி என்கின்ற அமைப்பை நினைவு வைத்து கொண்டு முடிவெடுக்க வேண்டிய ஒரு குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும். 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்ச குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. கன்னிராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து வந்தவர் லாப குரு அப்படின்ற மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் அதிபதி உச்சனாகி 11ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது கணவர் பேரில் இருக்கிற அதிருப்தி, மனைவி பேரில் இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாத்தையும் அப்படியே விலக்கி வைக்கும். மச்சான் கை கொடுக்கல, மாமா கை கொடுக்கல, இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்துக்கு பொண்ணை கொடுத்துருக்கிறாரு இல்லையா? பொண்ணை கொடுத்தவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா நான் கொஞ்சம் அப்படியே தூக்கி கொஞ்சம் எந்திரிச்சிருவேன் இல்லையா? நான் நல்லா இருந்தானா அவர் பொண்ணு தானே நல்லா இருக்க போது. தங்கச்சியை கொடுத்துருக்குறான், ஒரு அண்ணங்காரன், அவனுக்கு செய்ய தான் முடியும், என்னை கண்டுக்கவே இல்லையே, எனக்கு கொஞ்சம் என்னை கை தூக்கி விட்டுருந்தானா நான் நல்லா இருந்தால் அவன் தங்கச்சியும் நல்லா வைப்பேன் இல்லையா? இதெல்லாம் அந்த பொண்ணெடுத்த இடத்துல இருந்து வந்த அத்தனை நெகட்டிவும் இப்போ உங்களுக்கு விலக போகுது. எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய நன்மைகள் இப்போது 7ஆம் இடத்தில் மாமன் மச்சான் வகைரா அல்லது மனைவி கணவன் வகைரால இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை குழப்பங்களும் தீரக்கூடிய முன்னேற்றமான நல்ல குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. ரொம்ப முக்கியமாக கன்னிராசிக்கார சகோதரிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். என்ன சார் நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறீங்கன்னு திருப்பி என்ன கேட்பீங்க. இப்படி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மனசு வரும், எந்த காலத்தில் நடந்தது. ஆனால் சகோதரிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்படி இப்போ மாமியாரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களோ, எல்லாரும் அப்படி இல்லை, எப்படி மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, மறுபடியும் ஒரு கவனமாக இருங்க. நீங்களும் ஒரு நாள் மாமியார் ஆகித்தான் தீருவீங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் மாமனார் மாமியார் உறவுகள் கசந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து வேறு மாதிரியான நல்லவைகள் நடக்கும். குடும்பத்தில் நல்லது நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும், சொத்து சேர்க்கை வரும், வீடு வாங்க முடியும், காடு வாங்க முடியும், லாபத்தை தக்க வைக்க முடியும், சேமிக்க முடியும், பிள்ளைகளுக்கு நகை வாங்க முடியும். ஒரு குந்துமணி தங்கமாவது வாங்குவீங்க இந்த வருஷம். அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் நான். 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஆயிடுச்சு. தங்கம் இல்லைன்றதுக்காக நம்ம நகை போடாமையாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அதே 5 பவுன், அதே 10 பவுன், அதே 15 பவுன் தானே. 30,000 ரூபாய் விற்ற போதும் 15 சவரன் தான் கேட்குறான். 1.5 லட்ச ரூபாய் விற்கும் போதும் 15 சவரன் தான் கேட்குறான். நம்ம போட்டுத்தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரியான அமைப்புகளில் வீட்டில் நற்பொருள் சேர்க்கை, வீட்டில் மங்கள மேல ஒலிகள் கிடைக்கக்கூடிய கேட்கக்கூடிய அருமையான அமைப்பு, புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தொழில் முன்னேற்றங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை, நண்பர்களோடு இருந்து வந்த பிணக்குகள் விலகக்கூடிய அமைப்பு, உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. பாக்கெட்டில் 10 ரூபாய் இருந்தால் உலகத்தையே
ஜெயிச்சிடலான்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அந்த பாக்கெட்டில் 10 ரூபா வரக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியிலேருந்தே கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அருமையாக செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகளுங்க. வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் தான் அவங்கள பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது. வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா ஒரே அமைப்பில் டக்குன்னு அப்படியே எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவீங்க இல்லையா, அந்த அளவிற்கு இப்போது வாய்ப்புகள் கிடைத்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 11ஆம் இட லாபகுரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும், 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்சகுரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறி இருக்கிறார். ஐயா 10ல் குரு பதவியை பறிப்பார். ஆமாங்க, பதவியை பறிப்பாருங்க. சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார். சூப்பரண்டாக இருக்கிறவர், செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறவர் அப்படியே அந்த பதவியை பறிச்சுட்டு மேனேஜர் ஆக்குவார். இது தாங்க உண்மை. இந்த 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படிங்கிறதுலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தாதுங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கங்கள் இருக்குது. இது வரைக்கும் 9ஆம் இடத்தில் இருந்தவர் இப்போது 10ஆம் இடத்திற்கு போகிறார். 6 குடையவர் 10ஆம் இடத்திற்கு போகிறார். 3 குடையவர் 10ஆம் இடத்திற்கு போகிறார். உச்சத்தை அடைகிறார். 10ஆம் இடம் அவருக்கு கேந்திர வீடு என்கின்ற பல அமைப்புகளின் அடிப்படையில் இதுவரைக்குமே ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. பிஹெச்டி முடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தவங்க, மேற்படிப்பு படிக்க முடியாமல் உதவிகள் இல்லாமல் இருந்தவங்க, பேரண்ட்ஸுக்கு சரியாக இல்லைங்க, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இல்லை, நான் படித்து முடித்து வேலைக்கு போய் தானே தாப்பனாயும் தாயும் வீட்டையும் தூக்கி நிறுத்தணும், எனக்கே ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆள் இல்லையே என்கின்ற மாதிரியாக படிப்பை முடிக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே துளாராசிக்காரர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வியாபார பெருமக்கள் குறிப்பாக திரவ ரீதியிலான பொருட்கள், மஞ்சள் நிற பொருட்கள், ஒரு மாதிரியான ஏற்ற நீர் சார்ந்த துறைகள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இன்னொன்றையும் சொல்லணுங்க, சனி பயிற்சியை மட்டும் குரு பயிற்சியை மட்டும் வச்சு பலன் இல்லைங்க. 9 கிரகம் இருக்குல்ல, 9 கிரகத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை என்ன அறியாமலே கணிச்சு தான் நான் உங்களுக்கு பலன் சொல்லுவேன். 6ஆம் இடத்தில் இப்போது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் உங்களுடைய ராஜயோகாதிபதியான சனி பகவான் இருக்கிறார். அவர் இப்போது குருவின் பார்வையில் வர்றார். ஒரு வருஷம் அமோகமான நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லையும் படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபார பெருமக்கள், தொழிலாளர் பெருமக்கள், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, அன்றாடம் உழைச்சி பிழைக்கிறேங்க. சின்ன சாலையோரம் ரோடோரம் ஒரு பெரிய சின்ன பெட்டி கடை வச்சுருக்கிறேன், சின்ன ஹோட்டல் வச்சுருக்கிறேன், இன்றைக்கி மீன் விற்றா தான், இன்றைக்கி காய்கறி விற்றா தான், இன்றைக்கி பூ விற்றா தான், இன்றைக்கி கோயிலுக்கு அதை பூ கட்டி கொடுத்தாத்தான்ற மாதிரியாக எளிய நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே அன்றாட வருமானத்தில் கூட டபுள் பங்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு, தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக இந்த 10ஆம் இடத்து குரு பயிற்சியின் மூலமாக 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு உச்சகுரு பார்க்க போகிறார் என்பதுன்ற அடிப்படையில் பெரிய அளவில் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. அப்படிலாம் பெருசாக கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. பெண்களுக்கு கொஞ்சம் ராஜயோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். பதவி உயர்வு பெண்களுக்கு கிடைக்கும். புதுசாக நல்ல வேலை கிடைக்கும். மூளையை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய அத்தனை வேலைகளிலும் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே பெரிய நற்பலன்கள் இப்போது உண்டு. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. வயதிற்கேற்றாற் போல தாங்க இருக்கும். 50-60 வயது கடந்தவர்களுக்கு உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தன்மை, நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கிறத பார்த்து நம்மளே பார்க்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும், 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்ச குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. விருச்சிகம், கொடுத்து வைத்த விருச்சிகம், ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். உச்சகுரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கவே இல்லை. ரொம்ப போராடி போனீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். குரு உங்களுக்கு பஞ்சமாதிபதி, 5 குடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம். இந்த கிரகம் அப்படியே போன தடவையிலிருந்து ஒரு 5 வருஷமாக உங்களுக்கு ராசியை பார்க்காம இப்போ தான் உச்சகுருவாக மாறி 9ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இது ஒரு பெரிய கொடுப்பினையான ஒரு நல்ல அமைப்பு.
அருமையான யோக அமைப்பு. அப்போ அந்த அருமையான யோக அமைப்பில் பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் உச்சகுரு இல்லையா? ஆக பஞ்சமாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்து உச்சனாகி பார்க்கக்கூடிய அந்த தன்மை இதுவரைக்கும் நிறைவேறாத கனவுகள்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இப்படி பெரிய ஆள் ஆகணும், 1000 கோடி சம்பாதிக்கணும். இளைஞர்கள்லாம் இப்போ வந்து சும்மா கோடீஸ்வரன் ஆகணும்லாம் கணக்கான்றதில்ல. சென்னையில் ஒரு ஃப்ளாட் இருந்தாலே ஒரு 2 கோடிக்கு அதிபதி. ஒரு ஃப்ளாட்டே சென்னைக்குள்ளே எடுத்திக்கினேன்னா 2 கோடி 4 கோடி 5 கோடின்னு வந்துருச்சு. ஒரு வீடெல்லாம் வேண்டாம், சும்மா ஒரு காலி மனம் இருந்தாலே ஒரு கோடீஸ்வரன் தான். ஆக அந்த 1 கோடி 2 கோடிலாம் இப்போ இளைய பருவத்தினர் யாருமே மதிக்கிறதே கிடையாது. எடுத்தெடுப்பில் 1000 கோடி சம்பாதிப்பனா ஒரு 500 கோடி சம்பாதிப்பனா தான். அந்த 1000 கோடி 500 கோடி சம்பாதிக்க நீங்கள் திறமையுள்ளவர்கள் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய குரு பயிற்சியாகவும், உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகள், வாழ்க்கைக்கு தேவையான காதல் திருமணம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எழுத்துத்துறையில் இருக்கிறீங்களா, உங்கள் திறமையை காட்டணுமா? சினிமா துறையில் இருக்கிறீங்களா, சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கணுமா? இது எல்லா வகையிலையும் மிகப்பெரிய நன்மைகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைமைகளையும் இப்போது இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நல்ல ஒரு திறமை மிக்க எல்லாத்துலேயும் ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குதுங்க. ஆணுக்கு பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். ஆணுக்கு நல்ல ஒரு பெண் அறிமுகம், பெண்ணுக்கு நல்ல ஆண் அறிமுகம். கடந்த காலத்தில் தோற்று போனதைப் போல உணர்ந்த ஒரு மாதிரியான குடும்ப அமைப்புகள் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே பெரிய மாற்றங்கள், கணவனால் மாற்றங்கள், காதலனால் மாற்றங்கள், குழந்தையால் மாற்றங்கள், அண்ணன் தம்பி வகையால் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தை வேலையை விட்டுட்டு தொழிலை ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். வியாபாரம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கூட்டு தொழில் பண்ணலாமா? பண்ணலாம். எதையும் ரிஸ்க் எடுத்து செய்யலாமா? தாராளமாக செய்யக்கூடிய அமைப்பு. இப்போது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தசாபக்திகள் நடந்ததுன்னு வைங்க. இப்போ நான் சொல்கிறத விட ஒரு 2 மடங்கு கூடுதலாக தான் நல்ல பலன்கள் இருக்கும். நீண்டகால லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியின் மூலமாக இருக்கிறது. என்ன லட்சியம்? வீடு வாங்கணும், காடு வாங்கணும், இப்படி கட்டணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரியான அத்தனை எண்ணங்களையும் நிறைவேற்றக்கூடிய கனவு நனவாகக்கூடிய குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2026 குரு பயிற்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கவலை, ஐயா ஒரு வருஷம் லேசாக என்னமோ நல்லது நடந்த மாதிரி இருந்தது. 7ஆம் இடத்துலேருந்து இந்த குரு வந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். எதிர்ப்புகள் ஒழிஞ்சது, கடனை கொஞ்சம் அடைக்க முடிஞ்சது, வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைச்சது, இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். திடீர்னு 7லேருந்து 8க்கு மாறினா நான் என்னங்க செய்வேன்? 8ஆம் இடத்துல வந்து மறைவு அமைப்புகளில் சுபர்கள் கெட்ட பலன்களை செய்வாங்களே, அதுக்கும் உங்கள் ராசிக்கும் விளக்குங்க. உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல தான் உச்சமாகிறார். ராசிநாதன் உச்சம் அடையும் போது ராசி வலுவாகிறது. எல்லா நிலைமைகள்லையும் பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். மலையை கட்டி, அதாவது இதை கட்டி மலையை இழுக்கிறதுன்னுவாங்க, வந்தால் மலை, போனால் இதுன்னுவாங்க இல்லையா? இந்த போனால் இதுன்ற மாதிரி சில ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய சில வேலைகளை செய்து அதன் மூலமாக உயர் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 8ஆம் இடத்து குருவினால் கண்டிப்பாக உண்டு. பொருளாதாரம் ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். காசு பணம் எந்த இடத்துலேருந்து வரும் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் தெரியும். தொழில் பண்ணலாமா, வேலை செய்யலாமா, வியாபாரம் பண்ணலாமா, விவசாயத்தை பார்க்கலாமா, அல்லது இந்த துறையில் பண்ணலாமா, நம்ம பிளாட்டு போடலாமா, பூமி விற்கலாமா, ரெசார்ட்டு கட்டி விடலாமா, கோல்டு ஷாப் திறக்கலாமா, மளிகை கடை வைக்கலாமா, எந்த கடை தகரமும் தங்கமாகும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியாக 2ஆம் இடத்து குருவின் அமைப்பு. 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 8ஆம் இடத்துலேருந்து அவர் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம். அப்போ அதில் பணம் இருக்குது, அதில் வாக்குஸ்தானம் பலிதம் போன்ற அமைப்புகள் இருக்குது. இதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. 4ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்க போகின்றனால அர்த்தாஷ்டம சனியை குரு பார்க்க போகின்ற காரணத்தினால வீடு வாங்குவதற்கு தடைகள் இருந்தவர்களுக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய தடைகள்லாம் இப்போது விலக போதுங்க. பெரிய அளவில் வீடு கட்ட முடியும், வீடு வாங்க முடியும். சும்மா டபுள் பெட்ரூம் மட்டும் வாங்கணும்னு நினச்சேன், ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கலாம், பெரிய வீடு கட்டலாம், மனையை விரிவுபடுத்தலாம். அல்லது சொந்த ஊரில் கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு. முதல்ல சொந்த வீடு இருக்குங்க, இன்னொரு வீடு வந்து ஒன்று கட்டி வாடகை கூடலான் இருக்கிறேன். கட்டிடங்களின் மூலமான லாபங்கள், அதை கட்டக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அம்மாவை பற்றிய கவலைகள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே பெரிய நன்மைகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள் கிடைக்கும். மிக முக்கியமாக விசா கிடைக்கும். அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விசா இல்லை, ஆப்பிரிக்காவுக்கு போகிறதுக்கு விசா இல்லை, ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கு விசா இல்லை, ஆஸ்திரேலியாக்காரன் கூட விசா கொடுக்க மாட்டேன்றான். இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே டக்கான பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்களில் வெளிநாட்டிற்காக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சில தடங்கல்கள் விலகக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டுங்க.
பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே வந்திருக்கிறது. ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பில் ஒரு கௌரவம் கிடைக்கும். 4 பேர் மத்தியில கூடுகின்ற இடத்துல ஒரு வாய்ப்பு, நீங்கள் புகழடைவதற்கு, கீர்த்தி அடைவதற்கு, பெருமை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை அப்படியே நழுவ விடாமல் கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு பரவாயில்ல எப்படி அவர் பண்ணார், மூக்கு மேலே உருளை வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவிற்கு ஒன்றை நன்றாக செய்து அதன் மூலமாக புகழ் அடையக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க. 2026 இந்த குருப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த குருப்பெயர்ச்சி. மகரம். மகரம் சிகரத்தில் ஏறும்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தகரத்தையும் தொட்டாலும் தங்கமாகும்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்லா இருக்குதுங்க. ஒரு 7-8 வருஷமாக மகர ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஒரு 7-8 வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசிக்காரர்கள் ஜென்மச்சனியின் ஆதிக்கம், 7.5 சனியின் ஆதிக்கம், தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இல்லை, சம்பாரித்த பணம்லாம் போயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் விடிவு காலம் வந்துருச்சுங்க. இனிமேல் மகரத்திற்கு தோல்வியே இல்லைங்க. மகர ராசிக்காரர்கள் ஒரு லெவலில் அப்படியே நுணுக்கமாக சிந்தித்து மைனூட்டாக பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நுணுக்கமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய வெற்றிகள் அடையக்கூடிய அருமையான நல்ல அமைப்பு இப்போது இருக்குங்க. 12 ராசிகள்லேயே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு ஸ்பெஷல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ராசியை குரு பார்ப்பார் இருக்கலாம். 12 ராசியில் 3 ராசி தனித்துவமானது. விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 3 ராசியவும் குரு பார்ப்பார். ஆனால் உங்களை மட்டும் ராசியையும் பார்ப்பார், ராசிநாதனையும் பார்ப்பார். உங்களுடைய ராசியாகிய மகரத்தையும் பார்க்க போகிறார். இன்னும் 1 வருடத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசிநாதன், அவரையும் பார்க்க போகிறார். ஒட்டக்குத்தன் பாடலுக்கு இரட்டை தாழ்பால்னு வாங்க, அந்த மாதிரி இரட்டையாக ஒரு செயல் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு ஒரு விளம்பரங்க சமீப காலத்தில் பெருசாக வந்ததில்ல, அந்த மாதிரி இரட்டை பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைகளிலும் உங்களுக்கு நல்ல விதமாகவே வந்திருக்குதுங்க. பெரிய முன்னேற்றங்கள் இருக்குங்க. கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், இழந்த பதவி கிடைக்கும், அரசு பதவி கிடைக்கும், அரசு வேலை கண்டிப்பாக உண்டு, அரசு கான்ட்ராக்ட் உண்டு. சொந்த பந்தங்கள் வெறுத்து ஒதுக்கினவர்கள் பெரிய அளவில் உங்களை அப்படியே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக உண்டு. தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், தொட்டது துலங்கும். இது ஒரு வார்த்தை போருங்க, ஒரே வார்த்தையில் குருப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சுங்க. தொட்டது துலங்கும். கூடுதலாக உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பில் கொஞ்சம் தசாபக்திகள் மட்டும் கை கொடுத்ததுன்னு வைங்க, எங்கேயோ போயிடுவீங்க. இது வரைக்கும் ஒரு 10 ரூபா போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் 50 ரூபா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நன்மைகள், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி, வீட்டில் நிம்மதி, வெளியில் கௌரவம், குழந்தைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு. இதை செய்ய முடியல, அதில் பாஸ் பண்ண முடியல, இதில் பாஸ் பண்ண முடியல, இன்டர்வியூவில் போய் சக்ஸஸ் ஆக முடியல, இந்த பெண்ணை சந்திக்க முடியல, இந்த ஆணை சந்திக்க முடியல, இந்த பெண்ணை கவர முடியல, இந்த ஆணை கவர முடியல, இந்த மாதிரியாக வயசுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். எல்லா வயதுக்காரங்களும் பார்க்குறீங்க. 60 வயதுக்காரருக்கு அப்படி ஒன்று, 20 வயதுக்காரருக்கு இப்படி ஒன்று. ஆக 20ஆக இருக்கட்டும், 60ஆக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே வெளியே கொண்டு வந்து லட்சியங்களை அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நிறைவேற்றி தரக்கூடிய 7ஆம் இடத்து உச்சகுரு பயிற்சி அருமையாக இருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் போங்க, ஜமாயிங்க. கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறி இருக்கிறார். ஐயா 6ஆம் இடம் கெட்டதுன்னு சொல்கிறாங்களே, இவ்வளவு நாள் ராசிக்கு குருபார்வை இருந்தது, ஏதோ ஒரு சேஃப் பண்ணி வச்சுருந்தது. கத்தி சண்டை நடக்கும்போது கேடயத்தை அப்படியே வச்சுக்கிட்டு எதிரி வந்து குத்த வரும்போது அப்படியே கேடயம், ஷீல்டு, கவசம்னு சொல்லுவோமே, அது மாதிரி வந்து குரு பகவான் ஒரு பார்வை என்கின்ற கவசத்தை போர்த்தி இருந்தார் ராசியின் மேலே. இப்போ 6ஆம் இடத்திற்கு விலகிறாரு. ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வந்துடுமா, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன், அதுவும் ஆண்டவனுக்கு பொறுக்கலையா அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு குருபார்வை போனால் என்ன, அடுத்த அப்படி ஜூன் 2ஆம் தேதி மாறினவனே ராசிநாதனுக்கு குருபார்வை இருக்குது. ஒன்று ராசிக்கு குருபார்வை இருக்கணும், இல்லைன்னா ராசிநாதனுக்கு குருபார்வை இருக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் என்ன கடன் உடனே கொடுப்பார், கொடுத்துட்டு போகிறாரு, அடைச்சிட்டு போகிறது, நல்ல கடனை தான் கொடுப்பார். தொழில் ரீதியிலான கடனை கொடுப்பாரு, வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுப்பாரு, கட்டுற கடனை வாங்குகிற கடனை அடைக்கிறது அளவுக்கு வருமானத்தையும் கூடுதலாகவே கொடுப்பாரு, தொழில் மேன்மையை கொடுப்பாரு. 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ல் இருக்கிற ராசிநாதனை பார்க்குறாரு. இவ்வளவு நல்ல நன்மைகளை வச்சுக்கிட்டு ஏன் 6ஆம் இடத்து குருப்பெயர்ச்சியை வச்சு ஐயோ அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கணும்? ஜோசியம் அறிந்தவர்களுக்கு இப்படித்தான் தோணும். எங்களை மாதிரி ஜோசியத்திலே ஊர்னவங்களுக்கு தான் அதில் உள்ள விதிவிலக்குகள் புரியும்.
ஜோசியத்திலே ஊறணும். சும்மா 6ஆம் இடத்துல குரு வந்தால் கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார், அப்படி கொடுப்பார், இப்படி கொடுப்பார், முடக்குவார், மடக்குவார், முடுக்குவார், அப்படி இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. ஜீவனஸ்தானத்தை வலுவாகி பார்க்க போகிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை வலுப்பெற்று பார்க்க போகிறார். 10ஆம் இடம் அதீத வலுவாக ஆகப் போகிறது. பெரிய அளவில் பேசிக் படிப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறையான வழக்கறிஞர் துறை, இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, இவங்கெல்லாம் பேச்சு தானே பிரதானம், இவங்க எல்லாருக்குமே புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பது, ஏற்கனவே இருந்து வந்த கேஸு எல்லாமே சாதகமாக நல்ல விதமாக முடிவது. 6ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது உண்மையிலேயே எதிர்ப்புகள் விலகும் அல்லது சுமூகமாகும். ஆக இத்தனை தன்மைகளும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு இனிய 6ஆம் இடத்து கடன் தரக்கூடிய, கடன் மூலமாக மேன்மைகளை தரக்கூடிய, நோயை தீர்க்கக்கூடிய, எதிர்ப்புகளை வலுவிழக்க வைக்கக்கூடிய, எதிரியவை கூட நண்பனாக மாற்றக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க அந்த குரு பயிற்சி. பணம் வருங்க, கொஞ்சம் கஷ்டப்படுங்க. என்ன இப்போ காசு வரும்போது கஷ்டப்படலாம்ல, உழைச்சா தானே காசு வரும். இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொழில் இது வரைக்கும் நடக்காததெல்லாம் இப்போது நடக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அங்கே ஓடனே இங்கே ஓடனே, அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன்னு இருக்கும். ஆனாலும் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆக எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மை இப்போது கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. சகோதரிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. புருஷன் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவருக்கு குணம் சரியில்லை, எப்படி இதெல்லாம் வாங்கினார், செஞ்சார், கொண்டாருன்னு தெரியல, சும்மா இதுலையோ செஞ்சுட்டு இப்படி வந்து உட்காந்துருக்கிறான் பாரு மனுஷன் ஊமை கொட்டான் மாதிரி, அந்த மாதிரியாக கணவனை வந்து மனதிற்குள்ளேயே திட்டி கொண்டிருந்த சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளால் கொஞ்சம் சந்தோஷம் வரக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆண் பெண் இருபாலாருக்கும் நன்மைகளை கூடுதலாக தரக்கூடிய, கடன் வந்தாலும் அதை அடைக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. மீனராசிக்காரர்கள் 30 வயதில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே நல்லா இல்லை. சன் டிவியில் பேசுகிறதா இருக்கட்டும், யூடியூப் சேனல்கள் எது பேசுகிறதா இருக்கட்டும், உண்மையை தான் பேசுவேன். 30 வயசில் யாருமே நல்லா இல்லை. போன வருஷம் ஃபுல்லாக உத்திரட்டாதியை புழிஞ்சு எடுத்துருச்சு. இந்த வருஷம் இந்த ரேவதி நட்சத்திரத்தை புழிஞ்சு எடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் வெளியே வரக்கூடிய வேதனையிலிருந்து, சோதனையிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய மன உற்சாகத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியிலிருந்து உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லேசாக எறும்பு கடித்த மாதிரி, முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி போனால் உதைக்குதுன்னுவோம். அந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு 4 கால் பிராணி நமக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் நான் சொல்கிறது 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொருந்தாது. 30 வயசுக்கு ஒரு மாதிரியாகவும் 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலன் தரும். இருந்தாலும் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் இல்லை, ரொம்ப டார்ச்சர், வேலையில், வீட்டில், பணத்தில், என்னையா தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்கிற அளவிற்கு கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. பெரிய அளவில் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்ற அகலக்கால் வைக்கிறதெல்லாம் ஒரு 30 வயதுகள் இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமே வேண்டவே வேண்டாம். எதையுமே செய்யாதீங்க. 30 வயதுகளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வேறு மாதிரியான பலன்கள் நடக்கும். ஒரு காதலில் வெற்றி, காதலில் வந்து அப்படியே கொஞ்சம் சக்தியை விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு, தேவையற்ற கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுதல், ஊர் விட்டு ஊர் வந்து அங்கே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், மனசு கொஞ்சம் பேதலிச்சு போய் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் இதெல்லாம் இப்போதைக்கு நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வந்து விடாது. எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அகலக்கால் வைக்காமல், வேலையை விடாமல், தொழிலை ஆரம்பிக்காமல், நண்பரை நம்பாமல், வீட்டில் அவரை நம்பினேன் இவரை நம்புறேன் நான் நம்பலாமல், மாமா மச்சான் நான் நம்பாமல், உங்களுடைய சொந்த திறமை, சொந்த அமைப்பு எல்லாவற்றையும் நீங்கள் நம்பக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 40 வயசுக்கு மேற்பட்ட தொழில் முனைவர்கள் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார். ராசிநாதன் உச்சத்தை அடைவது என்பது இதுவரைக்குமே நடக்காத ஒன்றை நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவர்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போது ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. ப்ரொமோஷன் உண்டு. பணவரவு கண்டிப்பாக உண்டு. எப்படி இந்த பணம் எப்படி வந்ததுன்னு வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு ஓரளவுக்கு அருமையான நல்ல பணவரவுகள் கண்டிப்பாக இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. சகோதரிகள் எல்லாருக்குமே இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம், வேலை கிடைக்காத அமைப்பு, இளம் பெண்கள் எல்லோருக்குமே வேலை கிடைக்காத அமைப்பு, வேலையில் ஆண் பெண்ணால் இருந்து வந்த மன அழுத்தங்கள், ஆண்களால் இருந்து வந்த டார்ச்சர் போன்ற அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக விலகுங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவுமே இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்காது. 50 வயது தாண்டியவர்களுக்கு சொத்து சேர்க்கை, வீடு சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மா பேரண்ட்ஸுக்கிட்ட இருந்து வந்த ஒரு மாதிரியான இதான அமைப்புகள்லாம் அப்படியே விலகும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்களுக்கு ஒரு நிம்மதியான அமைப்புகள் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க, கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது. நண்பனோடு சேர்ந்து அதை ஆரம்பித்தேன் இதை ஆரம்பித்தேன் இந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்து விட்டு
வழக்கமானவைகளை செய்து நல்லவைகளை அதிகம் அனுபவிக்கக்கூடிய, உண்மையிலேயே ஓரளவிற்கு ஒரு முன்னேற்றத்தை இருக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சி தாங்க உச்ச குரு பயிற்சி. ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய இந்த குரு பயிற்சி